ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான காளிங்களுக்கு நடக்கிற அமாவாசை. இது வந்து மசானா கொல்லை அமாவாசை சொல்லுவாங்க. வனபத்திர காளின்னு பேர். இந்த காளி பேர் வந்து பிடாரி வனபத்திர காளின்னு சொல்கிறாங்க. அது கோயில் இது என்ட்ரன்ஸு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது மெயினான காளி அது காமிச்சாங்க. இது அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு காளி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாசி மாதம் மட்டும் அமாவாசையில் மசானா கொல்லை அமாவாசை எல்லா கோயிலுங்களுமே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. இன்னும் மலையனூரில் இதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும். மக்கள் கூட்டம் அலைமோதும். ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாது, அவ்வளோ ஒரு ரஷ் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு மசானா கோயில் கொண்டாட்டம், அதை வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்கள். கோயில் என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். சரியான கூட்டம். இன்னும் அந்த மசானா கொல்லை இது ஆரம்பிக்கலையா. அது வந்து கரகம் வரணுமா, ஒரு அம்மன் வந்து புறப்பட்டு வரணுமா. அதுக்காக மக்கள்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க. அதில் வந்து காசெல்லாம் வேறு இறக்கிறாங்க. அப்புறம் பிஸ்கெட் பேக்கெட்டெல்லாம் இறக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த வீட்டுங்களில் காய்ச்ச காய்ங்கள்லாம் இறக்கிறாங்க. அது ஒரு சாங்கியன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து அம்மன் வேஷம் போட்டு ஆடுறாங்க பாருங்கள். சாமி வந்திருக்கு அவங்க மேலே. இந்த மசானா கொல்லை அமாவாசை மட்டும் ரொம்ப பிரசித்தியாக பண்ணுவாங்க. நான் எப்பவுமே கலந்து கொண்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். கரகம் இது. கரகம் போய் ஒரு அம்மன் அலங்காரம் போயிட்டு இந்த மசானா கொல்லை ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்குள்ளே முடிப்பாங்களாம். நான் அது உள்ளெல்லாம் என்ட்ராகலை. இங்கே இருந்து சாமியை பார்த்துட்டு, சாமி வெளியே இருந்து பார்த்துட்டு, இந்த ஒரு சாமி அலங்காரமாக போகுது பாருங்கள். இதெல்லாம் போய் தான் மசானா கொல்லை நடக்குமாங்க. நன்றி, வணக்கம்.